பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவது, பகிர்ந்து கொள்வது, சேர்ந்து ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கடைசி காலம், எழுப்புதலின் காலம். இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது மற்ற எழுப்புதலை விட வித்தியாசமானது என்பதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ நீங்கள் புரிந்திருப்பீங்க. அப்போ இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற விதமும் வித்தியாசமானது. சாதாரண வழக்கத்தின்படியான ஜெபத்தினால நாம் இந்த எழுப்புதலை கொண்டு வர முடியாது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது இந்த காலை எழுப்புதலுக்கு ஏற்ற ஜெபம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலங்களில் ஜெபங்கள் வித்தியாசப்படுகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம், அதை தியானித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபம் வேறு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபங்கள் வித்தியாசம். இந்த கடைசி காலத்தில் ஜெபம் இன்னும் வித்தியாசம். ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம். அப்போ இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு எப்படி ஜெபிக்கணும் என்பதை குறித்து தான் தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறோம். கடந்த நாளில் நம்ம முக்கியமான சில காரியத்தை தியானித்தோம். எப்படி கடைசி காலத்தில் சாத்தான் யுத்தம் பண்ணுவான், அவனை எதிர்த்து எப்படி நம்ம ஜெபிக்கணும் என்பதை கொஞ்சம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம இன்னும் அதை குறித்து தெளிவாக பேசி ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? நீங்கள் கடைசி கால ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? நிறைய பேர் சந்தோஷமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குது கடைசி கால எழுப்புதலை பற்றி. இதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது என்பதாய். அதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்கள கற்றுக்கொண்டு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்தி நம்ம எப்படி ஜெபிக்கணும் என்பதை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார். இந்த நாளிலேயும் அருமையான தேவ மனிதர் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. உங்களை எல்லாருடைய சார்பாக சகோதரர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரதர் பிரைஸ் சந்தோஷம். இப்போது சேர்ந்து நாங்கள் பேச போகிறோம். பிரதர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கலாம், அவங்க நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, நிறைய காரியத்தை அறிந்து கொள்ளலாம். சரி, தொடர்ச்சியாக செல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வர்றீங்கல்ல, அது முக்கியம். அப்போ என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், ஜெபத்தில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், குறிப்பாக இந்த எழுப்புதல் காலத்தில் எப்படி ஜெபிக்கணும் என்பதெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஜெப அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். இப்போது நம்ம தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் கடந்து செல்லலாம். சொல்லுங்கண்ணே. கடந்த முன்னால் சந்தித்த போது இந்த கடைசி காலத்தில் வருகிற எழுப்புதலுக்கு என்னென்ன மாதிரியான ஜெபங்கள் தேவைங்கிறது தான் பாதி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது முதல்ல நம்ம ப்ரேயர் பண்ண போகிறதுக்கு முன்னால், கடைசி கால ஜெபத்துக்கு முன்னால், கடைசி காலத்தில் என்னென்ன விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் எதிர்த்து அல்லது கட்டி நம்ம ஜெபம் பண்ணிட்டா வரப்போகிற எழுப்புதலுக்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த எழுப்புதல் கடந்து வர நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அந்த எழுப்புதல் வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலங்கிறது ரொம்ப முக்கியம். 3 எழுப்புதல் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆமாம். அதில் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வந்த போது அந்த நேரத்தில் என்ன சூழ்நிலை இருந்தது, ஓகே. புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வரும்போது அப்போ என்ன சூழ்நிலை இருந்தது. தேசம் இன்னொரு தேசத்தில், ரோம் தேசத்தில் அடிமைப்பட்டிருந்தது. ரோமர்கள் முதல்ல மதத்தை சம்மந்தமாக ரொம்ப அவங்க அலட்டிக்கல, அவங்க வேறு காரியங்களை தான் கவனம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த எழுப்புதல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க இந்த மதத்து மேலே ஒரு கண் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய எபிரேய மதம், அவங்களுடைய அந்த மதங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் அதை ஒரு பெருசாக ஒரு பொருட்டை எடுக்க, இயேசு கூட டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இயேசு நிறைய கூட்டம் கூட்டினா கூட பார்த்துட்டு போனாலே தவிர இயேசு ஒன்று டிஸ்டர்ப். ரோமர்கள் மற்றவருடைய மதத்தில் ரொம்ப தலையிட மாட்டாங்க ஆரம்பத்தில். ஆனால் அந்த எழுப்புதல் வந்த பிறகு அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்ததுன்னா மற்ற மதத்தில் இருக்கிறவங்க இதுக்குள்ளே மாறுறாங்க. மாறி அவங்க புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ரோமர்கள், கிரேக்கர்கள் எல்லாம் வர்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்த காலத்தில் அப்படி கிடையாது. இப்போது கிரேக்க மதத்தில் இருந்தால் கிரேக்கத்தில் அப்படியே இருப்பாங்க. இந்த எபிரேயர்களுடைய இந்த இதில் இருந்தாங்கன்னா யூத மதத்தில் அவங்களுக்குள்ளேயே ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு மதம் எப்போ மற்ற இடத்துல உள்ள ஜனங்களை தனக்குள்ளே ஈர்க்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் இவங்க அதை தனக்கு ஒரு நஷ்டமாக நினைப்பாங்க. ஏன்னா நம்ம ஜனங்கள் அங்கே போகிறாங்களே அப்படிங்கும்போது நமக்குள்ளே மாத்திரம் இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை எப்போவுமே. அதுதான் இப்போ உலகம் முழுதும் இப்போ உள்ள பிரச்சனை அதுதான். அப்போ அதனால இந்த மத சம்பந்தமான காரியங்கள் வரும்போது அதுக்கப்புறம் இந்த எழுப்புதல் வந்த பிறகு அவங்க இந்த குறிப்பாக
கிறிஸ்தவ மதத்தின் மேலே அவர்களுடைய கண் விழுக ஆரம்பிச்சு. அது நாள் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக மாறிட்டு வந்து இந்த மற்ற மன்னர்கள் அடுத்தடுத்த வந்த இவங்கள மூலம் இவங்களை இரத்த சாட்சி ஆக்கிறது, கொலை பண்ணுறது, மிருகங்களுக்கு இரையாக்குறது, அந்த அவர்களுடைய தேவாலயத்துக்கு தீ வைக்கிறது, ஜெபம் நடக்கிற இடத்துக்குள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்கள வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணுறது, கைது செய்கிறது, சித்திரவதை பண்ணுறது எல்லாம் அதுக்கு பிறகு வருகிற காலங்கள் வந்து அதிகரித்து. அதில் ட்ரோஜன்கிற ஒரு ராஜாவுடைய காலம், அப்போது இந்த நீரோங்கிற ஒரு ராஜா, நீரோ மன்னன் காலத்துல எல்லாம் ரொம்ப இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரோஜன்கிறவருடைய காலத்திலே அப்படி தான் இருந்தது. ரொம்ப அவங்கள என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்களை பிடித்து பெரிய பெரிய கம்பங்களில், பெரிய உயரமான கம்பங்களை கட்டி அவங்களுடைய சரீரத்துக்கு வந்து தீ வச்சு அந்த தீ வெளிச்சத்தில் கீழே இவங்க வந்து விருந்து சாப்பிடுவாங்க. ஆமாம், தாரை ஊற்றி அந்த தாரம் பற்றி எரியும்ல, அதில் ஆமாம், அப்படி அதில் என்ன பயங்கரம் எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போ ஒருத்தனுடைய வேதனையில் இவங்க வந்து சந்தோஷம் கொண்டாடுறத காமிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ரோமர்கள் மற்ற மதங்கள் மேலே மத துவேஷம் உள்ளவர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அதுக்கு முன்னால் கிடையாது. ஆனால் அந்த எழுப்புதல் வந்த பிறகு தான் இப்படி ஒரு மாற்றம் வந்து வர ஆரம்பிச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டால் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டனால. அதே மாதிரி இப்போ எழுப்புதல் வந்தால் கூட நிறைய பேருக்கு நம்ம மேலே கோபமும் எரிச்சலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதை நம்ம வந்து மையப்படுத்தி அதுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். அப்போ மதத்தின் பேரால் எல்லாருமே வித்தியாசமாக வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த ராஜாக்களுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படி யோசிச்சு பார்த்தா, ராஜாக்கள் வந்து ராஜ்யத்தை பற்றி, அரசியலை பற்றி கவலைப்படுவாங்க. ஒருவேளை அந்த ரோம மார்க்கம் இருக்குல்ல, ரோம மதம், அதில் உள்ள மத தலைவர்கள் கிறிஸ்தவர் மேலே பொறாமை கொண்டிருந்தா கூட லாஜிக் இருக்கு. அந்த மத தலைவர்கள் இப்போ அரசாங்கம் ஏன் பண்ணணும்? அரசாங்கத்துக்கு மதத்துக்கு நான் அதுக்கு கீழே வந்து பல ராஜ்யங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராஜ்யத்துலேயும் ஒவ்வொரு விதமான மத நம்பிக்கை இருக்குது. இப்போ யூதர்கள் கூட இருக்காங்க. இந்த யூதர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரியோ இல்லை, மத காரணத்துக்காக இவங்களை கொண்டு சிங்க கவியில் போட்ட மாதிரியோ எங்கேயுமே சரித்திரம் இல்லை. கிறிஸ்தவங்களை மாத்திரம். அப்படிங்கும்போது இந்த எழுப்புதல் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, மதவாதிகளிடத்துல மாத்திரம் இல்லை, எல்லா இடங்கள்ல இருந்துமே இவர்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வர ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இந்த எழுப்புதல் வரும்போது நிறைய பேர் கர்த்தர் தான் தெய்வங்கிற தெரிஞ்சுட்டு பல செக்டார்கள்ல இருந்து, பல பிரிவுகள், பல துறைகள்ல இருந்து அதை விட்டுட்டு வெளியே வருவாங்க. அப்போ அந்தந்த ஏரியாக்கள், ஒரு இராணுவமாக இருக்கலாம், ஒரு மருத்துவமாக இருக்கலாம், எல்லாருமே நம்ம மேலே ஒரு கசப்புணர்வோ வெறுப்புணர்வோ கொள்வதற்கும் அல்லது இந்த மத துவேஷம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்கும் அது வந்து வாய்ப்பு இருக்கும். அது பிசாசு தான் அது உண்டாக்குறோம். ஆமாம், அவங்களுக்குள்ள இந்த மத வெறியை உண்டாக்கி, துவேஷத்தை உண்டாக்கி, வெறுப்பை உண்டாக்கி, மக்களை நேசிக்கிறப்பெல்லாம் அது மாதிரி பண்ண வைக்கிறான். இப்போ இந்திய தேசத்தில் வந்து ஏற்கனவே மத துவேஷங்கிறது வந்து இருக்குது. வந்து சும்மாவே நீங்கள் வந்து ஊழியம் செஞ்சாலும் செய்யலைனாலுமே ஒரு மத வெறுப்புணர்வு இங்கே வந்து நிறைய வெளிப்படுற பார்க்குறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்தியாவில் கொஞ்சம் லேசாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுப்புதல் வந்த உடனே மத துவேஷம் இல்லாத நாடுகளுக்குள்ளே கூட இதே மாதிரி பிரச்சனை வரும், எல்லா நாடுகளுக்குள்ளேயும். ஏன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பிசாசு தானே. ஆமாம், சாத்தான் தானே. அவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுது. ஆமாம், அவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படாத வரைக்கும் சும்மா இருக்கிறான். ஆமாம். இப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது இது மதம் மாறுவதல்ல, ஒரு ராஜ்யத்திலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போகிறாங்க. அப்போ சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுறாங்க. அப்போ சாத்தானுக்கு ஆட்கள் குறையுது. அவன் இப்போ கோபத்தோடு எழும்பி அவன் வந்து மனிதர்களையும் அரசியல்வாதிகளையும் தூண்டி இதை மத பிரச்சனையாக்கி வேற ஒரு கலரை வெளியே சொல்லி மதம் மாத்துறாங்க, கட்டாயம் மதம் மாத்துறான்னு சொல்லி பிரச்சனை உண்டாக்குறது பிசாசனுடைய தந்திரம். ஆனால் நம்ம யாரும் மதத்தை பேசுறது இல்லை. இயேசு வந்து மதத்தை பற்றி பேசவும் இல்லை, அவர் மத கொள்கைகள்னு தரவும் இல்லை, மதத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்லை. சுவிசேஷத்தை சொல்லுங்கள், நற்செய்தி, அதை மட்டும்தான் சொல்கிறோம், நம்ம ரட்சகரை தான் சொல்கிறோம். ஆனால் இவங்க திரும்ப திரும்ப குற்றம் சொல்கிறது மதம் 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 மாற்றுறாங்க, கட்டாய மதம் மாற்ற இதை சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் மதம் மாற்றன்னா என்ன, கட்டாய மதம் மாற்றன்னா என்னன்னு இந்தியாவில் யாரும் விளக்கம் கொடுக்கல. கண்டிப்பாக நானும் கேட்டு பாரு, சரியா மதம் மாத்திரன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னது? இல்லை, யாரையுமே வந்து ஒரு கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு காரியத்தை எடுத்து சொல்லும்போது ஆமாம் இதெல்லாம் உண்மைதானேன்னு தெரியறதுனால தான் மதம் மாறுறாங்க. நான் வந்து ஒருத்தரை கத்தி முனையில் நீ மதம் மாறுறியான்னு கேட்க முடியாது.
கட்சியை மாற்ற முடியாது. கட்சியை ஒரே வீட்டுக்குள்ளே 4 கட்சி இருக்குது. ஆமாம் ஆமாம். அவன் அதில் இருக்கிறான். நான் என் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியல. அப்புறம் கடவுள் நம்பிக்கையில் எப்படி மாற்ற முடியும்? அது ஆண்டவர் செயல்படுகிற விதம். ஒரு மனிதனை ஆண்டவர் தொடும்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். ஆனால் இவங்க சொல்கிறது அது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் தான் பின்னால். கண்டிப்பாக இந்த அரசியல் தூண்டுதல்னால இந்த மத பிரச்சனை உண்டாக்கி மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது. இல்லை, இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா கூட சாதாரண கிறிஸ்தவர்களை விட ஏற்கனவே கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்தவங்களை விட்டுட்டு மனம் மாறின கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து மதம் மாறினன்னு சொல்லுவாங்க. மனம் மாறின கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கட்டாய மதம் மாறி இருந்தால் அவர் நிச்சயமாக மதத்துக்கு உண்மையாக இருக்க மாட்டார். ஆனால் சமீபத்தில் மனம் மாறினவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை விடவே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அந்த ஜெபத்திலையும் அவங்க தேவன் மேலே காட்டுற அந்த பக்தி வைராக்கியம், இந்த மாதிரி காரியங்களை ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கோபமாக இருக்கு. அது எப்படி கட்டாய மத மாற்றமாக இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? நான் காசுக்காக மாறினா எப்படி மாறுவேன்? அது சாத்தானுடைய தந்திரம். இதை வெளியே சொல்லி உள்ளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி மக்கள் மைண்டில் செய்கிறது. ஏன்னா அதுக்கு பின்னணியில் இருக்கிறது எதிராளியாகிய பிசாசு. அன்று சொல்ல என்னுடைய எதிராளியாகிய பிசாசு தான் அவன் வந்து தவறான மக்கள் மத்தியில் விதைத்து ஒரு துவேஷத்தை உண்டாக்கி இந்த எழுப்புதலை தடுக்கிறது. நீ சொன்ன மாதிரி எழுப்புதல் காலத்தில் தான் தீவிரமாகுது. அப்போ எழுப்புதலை தடுத்துடணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுத்துடணும். இதுக்கு தான் சாத்தான் வந்து கிரியை செய்கிறான். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்க போகும்போது ஒரு ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு மத துவேஷங்கிறது புதுசாக புகுத்துது அந்த எழுப்புதல் வர நேரத்தில். அதுக்கு பின்னால் அந்த மத துவேஷம் மத பிரிவினைகளை கொண்டு வரவர் ஒரு ஆவி இருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஆவி தான் அது கிரியை செய்யுது. இது வரைக்கும் இல்லாதவங்களை மத துவேஷம் உள்ளவர்களாக மாற்றாக்குது. இந்த எழுப்புதல் வர்ற காலத்தில் உலகம் தழுவின எழுப்புதலாக வரும்போது இப்போ நம்ம எந்தெந்த தேசங்கள் வந்து மத துவேஷம் இல்லாத மத சார்பில்லாத தேசங்கள் நினைச்சோமோ அது எல்லாவற்றிலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இப்போவே என்ன செய்யணும், இந்த மத துவேஷத்தை கொண்டு வருகிற ஆவி, ஒருவேளை இந்த செய்தியை கேட்குறவங்க எந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியா மாதிரி எங்கள் ஊர்ல எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க கூட அந்த தேசத்தினுடைய அரசியலுக்கு இந்த ஆவி எழுப்புதலுக்கு எதிரான ஆவி உள்ள வராதபடிக்கு இப்போ இருந்தே அவங்க ஜெபம் பண்ணணும். அது முக்கியம். கேட்குற ஆண்டோடைய பிள்ளைகள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது இப்போ நாங்கள் பேசுகிற இந்த காரியம் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, மத துவேஷத்தை உண்டாக்கி மதம் என்கிற பெயரில் சுவிசேஷம் பரவ விடாதபடி தடுக்கிற ஒரு வைராக்கியம் தவறான சிந்தை மக்களுக்குள்ளே உண்டாக்கி அது எதுக்குன்னா எழுப்புதலை தடுக்கணும். சாத்தான் அதான் பின்னணியில் இருக்கிற ஒரு ஆவி. இந்த ஆவியை தான் கட்டணமே தவிர இந்த மனிதர்களை நம்ம பார்க்கக்கூடாது. அவங்கள தூண்டி விடுவது இந்த ஆவி. அந்த மத வைராக்கியம் மத தீவிரவாதத்தை உண்டாக்குறது ஒரு பிசாசனுடைய கிரியை. அது முடக்கப்பட நம்ம ஜெபிச்சுட்டா இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், அந்த தடை நீங்கிடும். ஆமாம், அப்போ அதுக்கு ஜெபிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போது சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் நாடெல்லாம் ரொம்ப முன்னேறின நாடு, எங்கள் நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை, நீங்கள் சொல்கிறது முழுசும் இந்தியாவை மையப்படுத்தி தான் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் நாட்டில் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஆனால் அது தவறு. எழுப்புதல் வரும்போது எல்லா தேசத்துலேயுமே கிறிஸ்தவர்கள் மாத்திரம் வேறு மாதிரி கட்டம் கட்டப்படுவாங்க. இந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் இந்த மத பிரச்சனை. வேற எத்தனையோ தேசங்கள் உள்ளே இருந்தது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே. அந்த எந்த நாட்டுக்குள்ளேயும் எந்த மதத்துக்கு எதிராகவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒன் அண்ட் ஒன்லி வந்து இவங்களுக்கு மாத்திரம்தான். அப்போ அது மாதிரி எழுப்புதல் வரும்போது இந்த ஸ்பிரிட் வந்து எந்தெந்த நாட்டுக்குள்ளே எழுப்புதல் நுழையுதோ அதுக்கு முந்தி கொண்டு அல்லது அதுக்கு பிறகு இந்த ஆவி உள்ளே நுழையும். அது வந்து நம்ம அந்த சரித்திரபூர்வமாக பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்ம அதுக்காக முதல்ல ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணும்போதே எங்கள் அரசாங்கம் எழுப்புதலுக்கு எதிராக எழுந்துடக்கூடாது. அவங்களுடைய மனசில் இந்த எழுப்புதல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தையோ அல்லது இந்த அசுத்த ஆவி எழுப்புதலை குறித்து ஒரு தப்பு அபிப்பிராயத்தையோ அவங்க மனசில் ஏற்படுத்திடக்கூடாதுன்னு இப்போ இருந்தே இந்த எழுப்புதல் கால ஜெபம் வரும்போது பண்ணிடணும். இப்போ இதனுடைய காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது இதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்கதான் தெரியுது. ஆமாம். அப்போ இந்த ஸ்பிரிட் என்ன, இது என்னென்ன பண்ணும், ஒரு மத துவேஷத்தின் நிமித்தம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு காரியங்களையும் தடை செய்து நம்ம இப்போ இருந்தே ஜெபிக்கணும். முதல்ல என்ன செய்யும்னா அந்த தேசத்தில் இருக்கிற மற்ற மக்களை இவங்க மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி,
வந்து உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். நாம் சொல்கிறது முழுசும் அந்த புதிய ஏற்பாட்டு கலை எழுப்புதல் வந்தபோது அரசாங்கத்திலிருந்து எப்படி ஒரு மத துவேஷம் இவங்க மேலே மாத்திரம் வந்ததுன்னா, இப்போ இவங்க வந்து எந்த கிரிமினல் குற்றமும் செய்யவே இல்லை. அந்த கிறிஸ்தவர்கள் இவங்க மேலே இந்த குற்றத்தினாலன்னு எந்த குற்றமே அவங்க மேலே அரசாங்கத்துக்கு விரோதமாக செய்யலை. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, இந்த ரோமர்கள் வந்து சட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துப்பாங்க. அதான் படிச்சிருக்கோம். ஏன்னா ரோம சட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சட்டங்களில் பல சட்டங்களுடைய அடிப்படை வந்து ரோம சட்டங்கள் தான். அப்போ ரோமர்கள் வந்து சட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரையும் விசாரிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு அப்போஸ்தலர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட போது கூட நேராக கொண்டு விசாரிக்கிற கூட்டு போகிறான். நம்ம இங்கே இருக்கிற மெத்தட் மாதிரியே தான். அப்போ அவங்க வந்து சட்டுன்னு ஒரு முடிவு வந்து எடுத்துட மாட்டாங்க. ஆனால் அதே ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களுடைய காரியம் வரும்போது மாத்திரம் அவங்க மேலே எந்த கிரிமினல் குற்றம் கிடையாது, எந்த கொலை குற்றம் கிடையாது, தேசத்துக்கு பிரிவினைக்கு எதிராக பேசுனாங்கன்னு கிடையாது, ரோம அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனாங்கன்னு கூட கிடையாது. நீங்கள் அவங்க கொடுத்த செய்திகள் அவங்க பேசுனதில் அரசாங்கத்தை வந்து பழிச்சவங்க எதுவுமே சொல்லலையே. மாறா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை ஆளுகிறவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க தான் சொல்லி கொடுக்குறான். அப்போ இது வந்து என்ன குற்றத்தினால இவங்களை வந்து பிடிச்சாங்க, என்ன குற்றத்தினால உங்களை கம்பத்தில் கட்டி எரிச்சாங்க, என்ன குற்றத்தினால மிருகத்துக்கு உங்களை இரையாக்கினாங்கன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சட்டத்தை வந்து கடைப்பிடிக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தில் இவங்ககிட்ட மாத்திரம் ஏன் அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கலை, இவங்கள மாத்திரம் எடுத்தோடனே கல்லறிய சொல்லிடுறாங்க அல்லது இவங்களை வந்து சிறைச்சாலை படுத்திடுறாங்க. அது முதல் காலகட்டங்களில் கூட கொஞ்சம் அங்கங்கே கூப்பிட்டு உங்களை விசாரித்தாங்க. ஆனால் அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா விசாரணையே கிடையாது. கிறிஸ்தவனாக இருந்தாலே குற்றம்தான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தான் அந்த நீரோ மன்னருடைய காலத்தில், ட்ரோஜன் காலத்தில், இன்னும் நிறைய சில மன்னர்களுடைய காலத்துல எல்லாம் நடந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த எழுப்புதல் காலத்திலையும் வரும். ஆமாம். ஏன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பள்ளிகளை மாறும்போது சாத்தான் கோபத்தோடு எழும்பி பின்னால் இருந்து அவன் கிரியை செய்வான். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இந்த எழுப்புதலில் பிறக்கிறவங்களுக்கு சட்டம் மறுக்கப்படும். அதான் அதில் நம்ம பார்க்குறோம், சட்டம் வந்து மறுக்கப்படும். இப்போவே நம்ம இதில் பார்க்குறது கூட சில உதாரணங்கள் நம்ம நிறைய சொல்லலாம். ஒரு கிராமத்தினுடைய ட்ராக்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற ஏதோ ஒரு அமைப்பினர் வந்து இவங்களை சண்டை போட்டு இவங்களை அடிக்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகுது. போலீஸ் வந்து இவங்க மேலே தான் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அடி வாங்கினவங்க மேலே தான் போடுறாங்க. அப்போ நமக்கு சட்டம் மறுக்கப்படுது இல்லை. அப்போ இது மாதிரி தீவிரமாக என்ன செய்யணும்னா, பல இடங்களில் இனி வரக்கூடிய காலத்தில் பல தேசங்களில் கூட எழுப்புதல் வரும்போது, எழுப்புதல் வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் வந்து வேற ஒரு வினோதமான ஒரு கூட்டத்தார் மாதிரி, எஸ்தர் புஸ்தகத்தில் நம்முடைய கலாச்சாரங்கள் வேற ஒரு வித்தியாசமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இவங்க வந்து ட்ரீட் பண்ணப்பட்டு அப்போ இதெல்லாம் நம்ம இப்போவே எதிர்பார்க்கறனால இப்போது எழுப்புதல் வரும்போது இப்போ லஞ்சம், ஊழல், அநீதி எல்லாம் பெருகிட்டு. ஆமாம். இப்போ எழுப்புதல் வந்து இவங்க ரட்சிக்கப்படுமா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, கண்டிப்பாக வரதட்சணை வாங்க மாட்டாங்க, அப்புறம் நீதியாக செயல்படுவாங்க, அநீதிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு இவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும்ல. ஆமாம். அப்போ வந்து அவனை குற்றப்படுத்தின இவனை லஞ்சம் வாங்கினால நம்ம பாதிக்கப்படுறோம். அப்போ லஞ்சம் சுத்தமாக வாழ்கிறவங்க மேலே ஒரு வெறுப்பு, கசப்பு. அப்போ இந்த கிறிஸ்தவனாருக்கு போயிட்டு அப்படி பண்ணுறான்னு சொல்லி அந்த கிறிஸ்தவத்தின் மேலே ஒரு வெறுப்பை பிசாசு உண்டாக்கிடுவோம். ஆமாம். ஏன்னா வெளிச்சத்தில் இருக்கிறதுனால இருளின் பிள்ளைகளால் பகைப்பாங்கன்னு ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி அந்த பகை வரும். அப்போ இவங்க வந்து எந்த விதமான விசாரணைக்கும் இதல்லாமல் இவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் எழுப்புதல் அடைந்தவர்களாகவும் மனம் மாறினவர்களாகவும் இருக்கிறதுனாலேயே இவங்க வந்து பகைக்கப்படுவாங்க. அப்போ இது என்ன செய்யணும், அப்போ இந்த பகையை தூண்டுகிற ஆவி, அந்த பொல்லாத ஆவி வந்து ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கவங்க, சட்டத்தை பின்பற்றுறவங்க, இவங்களுடைய இருதயங்களை தான் முதல்ல பிடிச்சி காரணம் இல்லாமல் இவங்களை துன்புறுத்த வைக்கும். அப்போ இப்போவே ஜெபம் பண்ணும்போது எங்கள் நாட்டில் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லாமல் எல்லாருமே இதை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணோம். ஏன்னா இன்னும் வந்து எழுப்புதல் வரல. எழுப்புதல் வரும்போது தான் இந்த மாற்றங்கள் வரும். இப்போவே அதுக்கான சிம்டம் தெரிய ஆரம்பிச்சில்ல. இப்போவே சுவிசேஷர் ஒரு காலத்தில் நாங்கள் ஊழிய ஆரம்பத்தில் 78, 79 மாவட்டத்தில் நான் போகாத கிராமம் கிடையாது. நீங்கள் ராமநாதபுரத்தில் கால் மிதிக்காத கிராமம் கிடையாது. தெரு பிரசங்கம் பண்ணுவோம், ட்ராக்ஸ் யாராவது எதிர்த்துருக்காங்களா? இல்லைண்ணே. ஏன் மதத்தை பரப்பு? இன்னொன்று வந்து என்னென்னா, வேறு இவங்ககிட்ட கொடுக்கும்போது நாங்கள் சில மத நம்பிக்கை உள்ள
அந்த பூசாரிகள் நம்ம அவங்ககிட்ட கூட கொடுத்தா இப்படி பயபக்தியாக வாங்குவாங்க. இப்படி பயபக்தியாக வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு உள்ள பைக்குள்ள வச்சுக்கிடுவாங்க, படிக்கிறேன்பாங்க அப்படி அந்த மாதிரி. அப்போ அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம கண்கூட பார்த்தோம், நம்ம கண்கூட பார்க்குறோம் இந்த மாற்றத்தை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து உடனே இன்றைக்கி நம்ம போய் டேக்ஸ் கொடுத்தா மதம் மாற்றுறான்றாங்க. நம்ம யாரை மதம் மாற்றுறோம்? அதானே இந்த வார்த்தையை சொல்லியே அப்போ ஒரு கூட்டத்தை எழுப்பிட்டான், ஒரு சிறு கூட்டத்தை எழுப்பி துவேஷத்தை உண்டாக்கியிருக்காங்க. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி தான். கண்டிப்பாக. அப்போ அந்த ஆவி இப்போவே கிரீசி ஆரம்பிச்சிட்டு, இந்த எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டு மக்கள் அறிவிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஆவி எழும்புது. அப்போ நம்ம ஜெபிச்சா அது தடை பண்ணப்படுமா? ஆமாம், நிச்சயமா. அதை தடை பண்ணப்படும்னு சொன்னால் அதோடைய பலம் ரொம்ப குறைக்கப்படும். அது அங்கங்கே கிரியை செய்ய முயற்சி பண்ணும். ஆனால் இந்த மாதிரி பகிரங்கமாக இப்போ கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து ஒரு காட்டு விலங்குகள் இருக்க இடத்துல தூக்கி போடுறான், வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்களுக்காக ஒருத்தர் கூட பேசலை. இல்லை, கிறிஸ்தவர்களே பேச முடியல. அவங்க செய்கிறது ஏதோ தப்பு தாங்கிற மாதிரி அவங்க சொல்கிற நம்புகிறாங்கல்ல. ஆனால் நம்ம ஜெபிச்சிட்டா இதோடைய வேகம் குறைக்கப்பட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் மேலே கை வைக்கணும்னு அவனுக்கு வந்து அந்த எண்ணம் தோன்றினாலும் கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். கை வச்சா அது பிரச்சனையாகும் அல்லது வருங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஆவிதானே அவங்களுடைய மனசை வந்து அப்போ இதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போவே தெரிந்து ஜெபம் பண்ணணும். இப்போ முன்னால் வந்து ஒரு நின்று ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு ஊழியம் செஞ்சிருவோம். ஆமாம், இனிமேல் அப்படிலாம் செய்யக்கூடாது. ப்ரேயர் ஸ்ட்ராங் ஆகணும். கண்டிப்பாக. அப்போ முதல்ல எதிர்க்கிற தூண்டி விடுகிற ஆவி கட்டப்பட்டு நீங்கள் பலவானை முந்தி கட்டுங்க. முந்தி கட்டினா தான் இயேசு சொல்றார், நீங்கள் வந்து பலவானுடைய வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பலவானை முந்தி கட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆத்மாக்களை கொள்ளையிடலாம். அப்போ கட்டாமல் போனால் உங்களுக்கு பிரச்சனை தான். இயேசுவே சொல்லிட்டார். ஆமாம். அப்போ வந்து இந்த கட்டுகிற ஒரு ஜபம் இருக்கிறத நிறைய ஊழியக்காரங்க நிறைய தெய்வ பிள்ளைகள் மறந்துடுறோம். அப்போ அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நானே பார்த்துருக்கோம். வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு மீட்டிங் போனோன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆண்டு ஜெபிக்க வைக்கிறார். உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஃபாஸ்டிங் எடுங்க, அந்த ஏரியா கிளப்பி ஜெபிங்க. அப்போ இந்த ஆவிகள்லாம் எல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்கிறது தடுக்கிற ஆவிகள், அதெல்லாம் பயன் பண்ணி ஜெபிங்க. அப்படி நல்லா ஜெபிச்சுட்டு போகும்போது நல்ல ஒரு விடுதலை மாற்றத்தை பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஜெபம் குறைவுபட்டுட்டா அங்கே அசாதான் எழுப்பிடுறான், மனிதர்களை எழுப்பிடுறான். வித்தியாசம் நல்லா தெரியுது. அப்போ நம்முடைய ஜெபந்தான் ஸ்ட்ராங் ஆகணும். கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இல்லாட்டா சாத்தான ஆட்களை தான் எழுப்புவோம். ஆமாம். அப்போ நம்ம ஜெபிச்சுட்டா அந்த கிரியை முடக்கப்பட்ட உடனே அதே மக்களுடைய மைண்டில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கிடுவார். இதான சத்தியம். ஆமாம். இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால், நம்ம எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறவங்க இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. எழுப்புதல் வரும்போது அந்த எதிர்காலத்தில் அது என்னென்னலாம் நடக்கும், அந்த நேரத்தில் எழுப்புதல் வரும்போது நிறைய சூழ்நிலை மாற்றங்கள் உண்டாகும். அரசியலில் மாற்றங்கள் வரும். வேணும்னே சத்ரு அந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த எழுப்புதலுக்கு எதிராக செக் வைக்கிறதுக்கு அதிகாரங்களில் மாற்றம் வரும், சட்டங்களில் மாற்றம் வரும், மனிதருடைய மனங்களில் மாற்றம் வரும். அதிகாரம் பெற்ற ஆட்கள் இருப்பாங்க, பெரிய ஆட்கள், அவங்ககிட்ட மாற்றம் வரும். அப்போ எழுப்புதல் வந்து சமுதாயத்தில் உள்ள பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எல்லா மக்களுடைய மைண்டில், ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அப்போ வந்து அந்த மாற்றம் வரும்போது இது என்ன செய்யும்னா, எந்தெந்த இடத்துல இந்த மாற்றம் வருமோ அந்தந்த இடத்துலேருந்து எதிர்ப்பை உண்டாக்குறதுக்கு சத்ரு முதலே ட்ரை பண்ணுவோம். இல்லை, இதை இப்போ நம்ம வட இந்தியாவில் போய் குஜராத், ராஜஸ்தானுக்கு வந்து பீல்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 கோடி பேர் இருக்காங்க ஒரு 3 மாவட்டத்தில். சரி. நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் மத்தியில் ஊழியத்துக்கு பிஷப் தேவதாசன் எங்கள் மிஷினரி போனாங்க, போயிருக்கேன். எவ்ரி இயர் போவோம். நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். வில்லம்பு வச்சுருப்பாங்க, வில்லு அம்பு அது வச்சுருப்பாங்க, மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க. இது என்ன, இது புராண காலத்தில் தான் வில்லு அம்பு வச்சு சண்டை போட்டாங்கலாம் இருக்குது. இப்போ இருக்கிறாங்கன்னா இது எதுக்குன்னு கேட்டால் மிருகத்தை வேட்டையாட இல்லை, 2 கிராமத்து சண்டை வந்து இப்போவும் அம்பு வச்சு அடிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு மெயின் ரோடு போகுது, ஒரு அதாவது மெயின் ரோடு இங்கே நல்ல சூப்பர் ரோடு போடுவாங்க, மெயின் ரோடு நிறைய வாகனம் அது மாதிரி உள்ள ஹைவேஸ். அதில் 6 மணிக்கு மேலே எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி ஒரு 100 வண்டி சேர்ந்த உடனே முன்னால் ஒரு போலீஸ் ஜீப்பு, பின்னால் ஒரு ஜீப்பை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கடத்தி விட்றாங்க. நான் கண்ணால் பார்த்தது. நாங்களும் ஜீப்பில் போகும்போது பண்ணாங்க. ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டேன்.
இங்கே வந்து இந்த பீல் மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறது தான் அவருடைய மெயின் தொழில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டயரில் வெல் வச்சு அடிப்பாங்க, கரெக்டாக அடித்து பஞ்சர் பண்ணிடுவாங்க. வந்தவுடனே சூழ்ந்து பொருளை கொடுத்து வாங்கிட்டு போக மாட்டாங்க, மக்களை அடித்து காயப்படுத்தி தான், அதுதான் அவருடைய பழக்கம். அந்த எண்ணெய் சுவாம் பாருங்க அப்படி. அது மாதிரி குடிக்கிறது, நல்லா அந்த கொள்ளையடிக்கிறது, குடிக்கிறது, வெறிக்கிறது. அங்கே ஒரு மரத்தில் பூவெல்லாம் இருக்குது, அதை போட்டு அவங்களே காய்ச்சி, நான் பார்த்தேன் கண்ணால், அவங்க உட்காந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மரத்தோடு. ஆமாம், போதைக்கு. அது மாதிரி குடிக்கிறது. அவங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா சமையல்லையே சாராயத்தை வச்சு தான் சோறு சமைக்கிறது. அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க. இப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த வெளிச்சம் போக 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 அதுலேருந்து விடுவிக்கப்பட்டு அப்புறம் மந்திரவாதம், எல்லா கிராமத்தில் மந்திரவாதம் இருப்பாங்க. அங்கே ஆஸ்பத்திரி கிடையாது, டாக்டர். ஒரு குழந்தைக்கு சோகம் இல்லைன்னா மந்திரவாதிகிட்ட போவாங்க. யாருக்கும் இப்போ ஒரு வயிற்று பிரச்சனைனா, ஒரு வயிற்று வலின்னா அங்கே தான் போவாங்க. மந்திரவாதி தான் டாக்டர் மாதிரி. அவன் காசு வாங்கிட்டு சூடு வச்சு விட்ருவான். நான் பார்த்த உடம்பெல்லாம் சூடு, இரும்பு கம்பி காய்ச்சி. இப்போ வந்து எனக்கு தலை வலிக்கையா அப்படின்னு போனால் சரி, அவன் என்ன பண்ண சில மந்திரம்லாம் பண்ணிவிட்டு கம்பியை காய்ச்சி நெத்தியில் சூடு போட்டுருவான். சூடு போட்ட உடனே இப்போ வந்து உள்ள இருக்கிற தலைவலி தெரியாது, இப்போ இந்த வலி தானே தெரியும், அப்போ சரியாயிருச்சுங்க அப்படின்னு. இந்த மாதிரி மக்கள் அறியாமை அப்படி இருந்த நிலைமையில் மிஷினரிஸ் போய் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, உங்களை சுகமாக்குவார், பாவத்திலிருந்து விடுவிப்பார்னா நிறைய பேர் வந்து குடியிலிருந்து, அந்த வேசித்தனத்திலிருந்து, கொள்ளடிக்கிற விடுதலையாகி அவங்களுடைய நல்ல வாழ்க்கை. இப்போ அவங்களுக்கு நடுவில் நிறைய சபைகள் சபை எழும்பி இருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க தாழ்ந்த ஜாதியாக அவன் நினைக்கிறான். ஏன் இவங்க அந்த மிஷனரி வழி தடுக்கிறாங்கன்னா, மதம் வந்து ரெண்டாவது. இந்த மதம் ஏசுன்ற ஆண்டவர் போனோடனே இவன் லைஃப்பில் முன்னேறான்ல, இவன் வளர்கிறான், படிக்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு. இதுதான் பிரச்சனை. அங்கே வர நிறைய பிரச்சனை. இதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க மரம் மாத்துற செய்தியை பரப்புறான்னு இல்லாமல் மெயின் வந்து அதுதான். அப்போ அங்கே வந்து இந்த உயர் ஜாதி மக்கள் இவங்களை அடிமை மாதிரி வச்சுருக்காங்க. நாங்களே ஒரு லேண்டு, ஒரு அந்த ஆதிவாசி ஒரு ஆள் வந்து 15 வருஷமாக இவர் நிலத்தில் இவர் உழைப்பார், அவன் அறுத்துட்டு போவான். ஏன் அப்படின்னு கேட்டால், இவர் நிலம், இவர் ஆதிவாசி நிலம். ஏன்னு கேட்டால் 3000 ரூபா லோன் கடன் வாங்கினாராம். இந்த 3000 ரூபா கடனுக்கு சொல்லி நிலெல்லாம் எனக்கு சொந்த, நீ உழைச்சி எனக்கு கொடுத்துறேன்ட்டுன்னு. அப்போ நாங்கள் அதை கொடுத்து மீட்டு போட்டோம், கொடுத்தோம் 3000 ரூபா கொடுத்து கடன் அடைச்சி மீட்டு கொடுத்து, இப்போ இவர் நிலத்தில் சம்பாதிச்சு நல்ல வசதி ஆகிறாரு. நம்ம இது தமிழ்நாட்டிலே ஒரு காலத்தில் இந்த முறை இருந்தது, மிஷினரி சுவாந்தார்கள் முறை. அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்கு வந்து கொடுத்துட்டு, ஒரு கடன் உதவி மாதிரி கொடுத்துட்டு, வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அந்த நிலத்தில் நம்மளே வேலை செய்ய வச்சு, அது அந்த தஞ்சாவூர் பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த சூழ்நிலைகள் மாறிச்சு. இப்போ இன்னும் வந்து வட இந்தியாவில் பல இந்தியாவில் இருக்குது. அப்போ இவங்க லைஃபு சேஞ்ச் ஆகி இப்போ நல்லா உடுத்துறாங்க, நீட் ஆகிட்டாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். முதல் தலைமுறை லாயர்ஸ் வந்திருக்கிறாங்க, முதல் தலைமுறை டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, முதல் தலைமுறை டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் எளிமை. இதை பார்த்த உடனே இந்த உயர் ஜாதி ஆட்களுக்கு இவெல்லாம் அடிமையாக இருந்தால் நம்ம சொல்கிறபடி கேட்டால் இப்போ வேறு மாறுறானே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவங்க வந்து இயேசு சொல்கிறாங்க, அதனால இவங்களை எதிர்க்கணும். இதான் மெயின். வந்து அதாவது இவங்க மதம் மாற்றி கொண்டு போகிறான்ற. ரெண்டாவது, இந்த ஜாதி வெறியினால தான் நம்மளை வந்து மதம் மாற்றுறாங்கன்னு குற்றம் சொல்லி இதை ஒடுக்குறாங்க நிறையா. அதான் இவங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து இவங்களை விடுதலை ஆக்கிட்டா அவனுக்கு அடிமைகள் கிடைக்காம போயிடுது. அதுதான் பிரச்சனை. அப்போ அதுக்கு பின்னால் இருக்க அந்த ஆவி, அந்த ஜாதி வெறியின் ஆவி, அதை மத வெறியாக மாற்றி மக்களுக்குள்ள இந்த எழுப்புதல் பரவாதபடி தடுக்க நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஜெபித்து அவங்க நல்லா ஜெபிக்கிறதுனால எழும்பி வர்றாங்க. இதை கண் கூட நம்ம பார்க்க முடியுது. அப்போ எழுப்புதல் காலம் வரும்போது இது மாதிரி குடிகாரங்க, விபச்சாரக்காரங்க, லஞ்சவாரங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது அந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துவேஷம் வரும். அது வரும். ஆமாம் ஆமாம். அப்போ இவங்க அந்த ஆவிக்கு தூண்டி விடும். ஆமாம். அப்போ இப்போவே நம்ம ஜெபிக்க வேண்டியது, எழுப்புதலுக்கு விரோதமாக தூண்டி விடுகிற ஆவி, மதவெறியை தூண்டுகிற ஆவி, ஜாதி வெறியை தூண்டுகிற ஆவி, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்ல வைக்கிற ஆவி, இந்த ஆவிகளை எல்லாம் நம்ம பயன்படணும். அந்த பலவான நம்ம கட்டணும். அதான் அந்த முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வந்தபோது அவங்க வந்து அந்த எழுப்புதலில் எழும்ப ஆரம்பித்த போது அது வரைக்கும் இருந்த தேசத்தில் இந்த எழுப்புதலுக்கு எதிரான என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில் பார்த்தாலே, ஏன்னா சாத்தான் ஒரு காரியம் செஞ்சால் அதே பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலையுமே கொண்டு வரும். அப்படி
அப்போ அதை வச்சு பார்க்க போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. முதல்ல அவங்க ஆராதனைக்கு தடை போடுறாங்க. அவங்க வந்து ஆராதிக்கிற இடத்துல போய் இவங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. அது பவுல் அதான் முதல்ல ஆரம்பிக்கிறார். போய் அவங்ககிட்ட வந்து லெட்டர் எழுதி வாங்கிட்டு ஆராதனை நடக்கிற இடத்துல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக சபையில் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட போது கூட பிரச்சனை வரல அவங்களுக்கு. ஒரு இடத்துல கூடி எல்லாவற்றையும் வைத்து பொதுவாக வச்சு அனுபவித்தார்கள் அப்படி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மத துவேஷம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் போது சிதறி போகிறாங்க. அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாருமே சிதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கமே அனுமதி கொடுத்து சவுல் மாதிரி ஆட்கள் போய் கேட்டபோது அனுமதி கொடுத்து நீ ஒரு ஆராதனை நடக்கிற இடத்துல உள்ளே போகலாம், அது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், அவங்கள வந்து வீதியில் இழுத்து போடலாம், அவங்களுடைய சொத்துக்களை வந்து சூறையாடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து தான் இவர் வந்து வாங்கிட்டு போகிறார். இப்போ அதானே இப்போ நடக்குது. இப்போ தான் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, சில தேசங்களில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து அப்போ எழுப்புதல் எந்த தேசத்துக்குள்ளே போகும்போதும் எல்லா தேசத்துக்குள்ளேயும் இப்போ நல்ல சூழ்நிலை இருந்தால் கூட அந்த நேரத்தில் சாத்தான் சூழ்நிலைகளை இவங்களுக்கு எதிராக திருப்பும். அது என்னென்ன மாதிரி திருப்புங்கிறத வந்து வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் தான் திருப்பும். முதல்ல ஜனங்களை திருப்பும், அடுத்து அதிகாரங்களை திருப்பும், அடுத்து வந்து ராஜாக்களை திருப்பும், அதிகார இதில் மேலே உள்ள இவங்களுக்கு ஆளுமை செய்கிறவங்களை திருப்பும். அப்படி திருப்பின பிறகு இவங்க அதனால் என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறாங்கன்னா, ஒன்று சிதறி போக வேண்டி வரும். இவங்க ஒரு இடத்துல இருந்து மொத்தமாக ஆராதிச்சிருந்தவங்க சிதறி போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுடைய உடைமைகள், இவங்களுடைய பிலாங்கிங்ஸ் அதில் ஒரு இழப்பு உண்டாகும். இழப்பை உண்டாக்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து மனிதர்களை வச்சு உண்டாக்குற மாதிரி ஒருவேளை நாளைக்கு இவங்க என்ன செய்யலான்னா, ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் இவன் மாத்திரம் 40% வரி கட்டணும், ஒருவன் மதம் மாறிட்டான்னு சொன்னால் அவன் வந்து இவ்வளவு இது கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து நம்முடைய பிலாங்கிங்ஸு, நம்முடைய சேமிப்பு எல்லாத்தையும் இழக்க வைக்கிற மாதிரி வரும். அப்போ இதில் காட்டப்படும்போது என்னென்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டுக்குள்ளே போய் அவங்களெல்லாம் அடித்து இழுத்து போட்டு அவங்களுடைய பொருட்களை வந்து சூறையாடி அவங்களுக்கு ஒரு இழப்பை உண்டாக்குனாங்க. அது இப்போ உள்ள காலத்தில் வந்து வேறு மாதிரி அரசாங்கம் செய்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து முன்னாலேயே நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணி இப்படிலாம் அந்த எழுப்புதல் வரும்போது தேசங்களுக்குள்ள என்னென்ன வருங்கிறத முதல்ல நம்ம வந்து பகுத்தறிஞ்சு இப்போ இருந்தே நம்ம அதுக்கு வந்து செக் வைக்க ஆரம்பிச்சிடும், ஜெபிக்கணும். அப்போ இதுக்கு வந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய கடமை இருக்குது. அதை விட்டு வெறும் எழுப்புதலை தாரும் வந்து அப்படி மாத்திரம் சொல்லாமல் இந்த எழுப்புதல்னால என்னென்ன விதமான காரியங்கள் வர்றதுக்கு இருக்குது. ஏன்னா சாத்தானுடைய சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா அவன் இந்த எழுப்புதலை சாமானியமாக அலோவ் பண்ண மாட்டான். அதுக்கு எந்தெந்த விதங்களை தடையை கொண்டு வரணுமோ அவ்வளவு தடைகளையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணுவான். அது வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறதுக்கு தான் வேதம் நமக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை எழுதி வச்சுருக்கு. அப்படி அடுத்து மூன்றாவது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நேரடியாகவே அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அவர்கள் வந்து அழிக்கிறது, உயிர் இழப்புகளை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்து அடுத்து வந்து நீங்கள் இந்த கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாதுன்னு இவரை கூப்பிட்டு வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ பயமுறுத்துறது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த எழுப்புதல் வரக்கூடிய தேசங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த எழுப்புதல் கால ஜெபத்தில் இப்போ இருந்தே நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். இந்த எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறவங்க எப்போவுமே எதிர்காலத்தை பற்றியும் எழுப்புதல் காலத்தை குறித்தும் ஒரு தரிசனம் இருக்கணும் அவங்களுக்கு. அது இருக்கணும். நீங்கள் இப்போ இருக்க சிச்சுவேஷனை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கதை நடக்காது. இனி வரப்போகிற அப்படி வரும்போது அப்போ அதுக்கு ஒரு விஷன் நமக்குள்ளே வேணும். ஒரு எழுப்புதல் வந்தால், இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, எழுப்புதல் வந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எழுப்புதல்கள் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் டார்கெட் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அப்போ அதை வச்சு பார்த்தா நீங்கள் இந்த எழுப்புதல் சம்மந்தமாக அந்த புதிய ஏற்பாட்டில் நிறைய ஃபிங்கர் டிப்பில் படித்து வச்சுருப்பீங்க. ஆமாம். இதை வச்சு பார்த்தா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய எழுப்புதல் வந்தால் என்னென்ன நடக்கும், எழுப்புதல் வந்தால் தேசத்தில் என்னென்ன எதிர்ப்புகளும் என்னென்ன எதிர்மறை காரியங்களும் வரும்னு சொன்னீங்க. அதுவும் அப்போஸ்தலர் இதெல்லாம் ஜெபக்குறிப்பு இருக்கு. முதல்ல வந்து அவங்க பயமுறுத்தப்பட்டாங்க. ஆமாம். இந்த மத தலைவர்கள் இவங்க எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், எழுப்புதல் பரவ ஆரம்பிக்குது. அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4-5 அதிகாரத்தில் இருக்குது. முதல்ல அவங்கள கூப்பிட்டு பயமுறுத்துறாங்க. தேசத்தை பற்றி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, சொன்னால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முதல்ல பயமுறுத்துறாங்க. ஆமாம். ஏன்னா உங்கள் போதை நீங்கள் மரம் மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பயமுறுத்துறாங்க.
ரெண்டாவது அதுக்கும் அவங்க பயப்படல, தொடர்ந்து செஞ்ச உடனே. இல்லை, நம்ம வந்து ஒன்றொன்னா போயிடுவோம். பயமுறுத்துனாங்க அப்போது. ஆமாம். அதுவே இந்த காலத்தில் வந்தால் அந்த பயமுறுத்தல் என்னென்ன மாதிரி வழியில் பயமுறுத்தப்படலாம்? சட்டத்தை காத்தி பயமுறுத்தலாம், ஒரு அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல. நீங்கள் உங்களுடைய இல்லை, இப்போவே அதுதான் நடக்குது. ஒன்று வந்து நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரும் எந்த கிராமத்தில் எந்த பட்டணத்திலையும் அவங்க மதத்தை தெய்வ நம்பிக்கையை சொல்லலாம், மக்கள் தடை கிடையாது சட்டத்தின் பிரகாரம். ஆனால் அங்கே போனோடனே சில அமைப்புகள் தான், பொதுவாக எல்லா மக்களும் இல்லை, சில கிராமங்கள் தான் எல்லாருமே தோண்டி விடுறது. ஒரு அமைப்புகள் உருவாக்கி வச்சு மத தீவிரவாத அமைப்பு, அதில் ஒரு ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருக்கான். அவங்க வந்து பயமுறுத்துறாரு, வந்து எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, மதம் மாத்துறீங்க, உங்களை வந்து ஜெயிலில் போட்டுருவோம், உங்கள் மேலே வழக்கூட பண்ணி பயமுறுத்துறது, அடிக்க வர்றாரு. இது பயமுறுத்தல். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து சட்டத்தை காட்டி பயமுறுத்துறாரு. முதல்ல டைரெக்டாக அடித்து வரட்டி மனிதர்கள், ரெண்டாவது சட்டத்தை காட்டி பயமுறுத்துறாங்க. வந்து நீங்கள் பேசக்கூடாது, மதம் மாத்துறீங்க, உங்கள் மேலே வழக்கு எழுதிடுவோம், போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் இனி பேச மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்தி அதை செஞ்சுறாங்க. மூணாவது வழக்கு போடுறாங்க. அவங்க மேலே பொய் குற்றச்சாட்டு வழக்கு போடுறாங்க. இவங்க வந்து கட்டாய மதம் மாற்றினாங்கன்னு வழக்கு போட முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. கட்டாய மதம் மாற்றினாங்க, ஏமாற்றி மதம் மாற்றினாங்கன்னு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. ஆனால் இது வரைக்கும் அப்படி யாரும் இந்தியாவில் ப்ரூவ் பண்ணி தண்டிக்கப்பட்டதாக ஒன்றுமே வரல. ஆமாம், அந்த வழக்கெல்லாம் வருது, அப்புறம் டிஸ்மிஸ் ஆகி போயிடுது. ஆனால் அந்த 6 மாதமோ 1 வருஷமோ அந்த சம்மந்தப்பட்டவங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா இவங்களை பயமுறுத்தணுன்றது தான் மெயினாக. அப்போ சட்டத்தின் வழியாகவும் சரி, அதிகாரத்தின் வழியாக சட்டத்தின் வழியாகவும் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சில சர்ச்சஸை வந்து தமிழ்நாட்டிலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, 15 வருஷம் 6 நடந்த இடத்த நீ இப்போ வந்து இதில் வந்து சர்ச்சை நடத்த என்ன உனக்கு இது வச்சுருக்கிற, ஆதாரம் வச்சுருக்கிற, கவர்மெண்ட் அதிகாரம் கொடுத்துருக்குறா, அதுக்கு லெட்டர் கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்துருக்காரா, 15 வருஷமாக ஆராதிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து ஆராதிக்கிறோம், உன்ட்டு பெர்மிஷன் இருக்கா? உடனே அதிகாரி கூப்பிட்டு வந்து தாசில்தாரையோ இவங்களே போலீஸை கூப்பிட்டு வந்து சர்ச்சுக்கு சீல் வச்சிடுறாங்க. தமிழ்நாட்டிலே நடந்தாங்க. அப்போ சாரி வாங்கிட்டு வாங்குறாங்க. இவங்க நம்ம ஆட்கள் பயந்துடுறாங்க. ஒரு காரியம் உங்கள்கிட்ட கேட்கணும். நான் இப்போது வந்து இப்போ நடைபெற்று முடிந்த அந்த கிறிஸ்மஸ் நேரங்களில் ஒரு சர்ச்சுக்குள்ளே, ஒரு நல்ல ஒரு பிரபலமான சர்ச்சுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மத தீவிரவாத ஒரு 4-5 பேர் உள்ளே நுழைஞ்சு மேலே அந்த ஆல்டரில் ஏறி பாஸ்டரை பிடிச்சிக்கிட்டு, அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீ வந்து இந்த மதத்தில் இங்கே இந்தியாவுக்குன்னு சில வேதங்கள் இருக்குது, ஏன் அதை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, மரியாளுடைய பிறப்பு, அப்போ இயேசுனுடைய பிறப்பை பற்றின சந்தேகங்களை கேட்க இவ்வளோ பண்ணுறாங்க. இப்போது அந்த காங்கிரிகேஷன், அது ஒரு பெரிய காங்கிரிகேஷன், அப்போ எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத பற்றி கிறிஸ்தவ தலைவர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அல்லது நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும், இப்படி தான் நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி வந்தது. அதாவது ஆண்டவர் சொல்கிறார் திரும்ப திரும்ப இதில் பேசும்போது, பயப்படாதங்க. ஆனால் அவங்க முதல்ல சாத்தான் செய்த பயம் ஒரு. ஆமாம், முதல்ல கிறிஸ்தவங்க பயப்படக்கூடாது. சரி, தைரியமாக நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஏன் பயப்படணும்? சிலர் வந்து ரொம்ப ஓவராக சொல்கிறதா நினச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அது வந்து எதிர் பேசக்கூடாது, ஒரு கன்னத்தில் அடித்தார். நான் வந்து ஒருவன் வந்து என்னைய பழித்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி என்னை அடித்தா நான் பொறுத்துக்கலாம். நான் ஆராதிக்கிற, நான் மதிக்கிற என்னுடைய கர்த்தருக்கு எதிராக ஒருத்தன் பேசும்போது நான் அப்பவும் அமைதியாக இருக்கேன்னு சொன்னால் அது சரி கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு இருக்கிற சட்ட உரிமைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வசனத்திலே காமிச்சிருக்கு. விசாரணைக்கு பவுலை பிடிச்சிட்டு போகும்போது அவர் அபயமிட்டு, நான் அரசாங்கத்துக்கு அபயமிடு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆமாம், அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அந்த கிராமமே வந்து உங்களுக்கு உங்கள் ஏசியெல்லாம் வேண்டாம்ப்பா போங்கன்னா நம்ம போயிடுவோம். ஆண்டவர் சொல்ல காலில் இருக்க தூசியை தட்டி விட்டுட்டு போயிருன்றார். இன்னும் எத்தனை கிராமம் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போகலாம். அதனால் நாங்கள் வந்து சில ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால்
காசியில் நம்ம பிரதமர் தொகுதி இருக்குல்ல, ஆமாம் ஆமாம். காசியில் ரமேஷ்னு ஒரு மிஷினரி மீட்டிங் நடத்த கூப்பிட்டு நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரேயர் பண்ணி அந்த முக்கியமான இடம் ஆச்சுல்ல, பப்ளிக் ஒரு மைதானத்தில் கூட்டம் நடக்குது, அந்த மிஷினரி ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. முதல் நாள் கூட்டத்தில் நிறைய மக்கள், நிறைய மிராக்கிள்ஸ், அற்புதம்லாம் நடந்து மக்கள் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு தெரிஞ்சுட்டு காது கேட்குது, அந்த செய்தி பரவிட்டு உடனே அங்குள்ள மத தீவிர ஒரு அமைப்பு வந்துட்டாங்க. வந்து மிஷினரி சாயங்காலம் கூட்டம் நடத்த போகும்போது அவரை அடித்து காயப்படுத்தி அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிழிச்சு அந்த கந்தியை கொண்டு போலீஸ் வந்துட்டாங்க. அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களும் வந்து நிற்கிறாங்க. கூட்டம் நடத்துகிற இந்த மிஷினரி போயிருக்கிறாரு. இதில் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார், அவரும் போயிருக்கிறார். அப்போ அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒரு இந்து மனுஷர் தான். அவர் விசாரிக்கிறார் என்னன்னு. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், இந்த பப்ளிக் இடத்துல 3 நாள் கூட்டம் நடத்த பெர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துகிறோம். ஓகே, உங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீங்க? ஆமாம். வேறு யாரும் நான் பேச மாட்டேன், இயேசு பற்றி தான் பேசுகிறோம். அவங்க சொல்கிறாங்க, இவங்க மரம் மாற்றுறாங்க, நாங்கள் மதத்தை பற்றியே பேசலைங்க, இயேசு பற்றி தான் பேசுகிறோம், மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறோம், யாரையும் கட்டாயப்படுத்தலைன்றாங்க. அப்படி வாக்குவாதம் நடக்குது. அப்போ அவன் சொல்கிறான், வந்து இவங்க இந்த சாட்சியெல்லாம் சொல்கிறான் இயேசு குணமாக, அதான் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சாட்சியெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து பைபிளை திறந்து எங்களுக்கு இயேசு சொல்லியிருக்கிறாரு, சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணுங்க, பிசாசை துரத்துங்க, வியாதியஸ்தரை குணமாக, அதை வாஸ்து காமிச்சிட்டாரா. அந்த அதிகாரிக்கு இன்னும் பயம் வந்துட்டு, ஓ இப்படியெல்லாம் பைபிளில் இயேசு சொல்லியிருக்கா, அவன் சொல்லியிருக்காரு, அவருடைய கட்டளை நாங்கள் செய்கிறோம், அதான் அவருடைய கட்டளை கீழ்ப்படியான அதான் செய்கிறோன்னு உடனே அவர் பார்த்தார். ஓகே, அவங்கள கூப்பிட்டு சொன்னார், அவங்க வந்து 3 நாள் கூட்டம் நடத்த பெர்மிஷன் முறையாக வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு, அதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. இன்னும் 2 நாள் நாங்கள் ஃபுல் ப்ரொடெக்ஷன் தருவோம் இந்த கூட்டத்துக்கு, கூட்டம் நடக்கும். அடுத்த வாரம் நீ அதே இடத்துல உன் கடவுளை பற்றி பேசு, நான் பெர்மிஷன் தரேன், உன் கடவுளை பற்றி நீ பேசு, அவங்க கடவுளை பற்றி பேசட்டும், உனக்கும் உரிமை இருக்குது, நீ பேசு அப்படின்னா அவனுக்கு எங்கே பேசுறது, அவன் சாட்சி சொல்கிறது தான் பேசுகிறான். ஓகே ஓகே. அப்போ என்ன சொல்லிட்டானே, ஓகே நாங்கள் மேடையில் சாட்சி சொல்ல வைக்கல, அதோட முடிச்சுட்டு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த அதிகாரி வந்து நின்று அடுத்த 2 நாள் மீட்டிங். சாட்சி சொல்ல மேடைக்கு வரல, ஆனால் கூட்டத்தில் பிசாசு ஓடுது, சப்பானி எளிமை நடந்து சத்தம் போடுறான், அதை தடுக்க முடியல. அது அன்று வித்தியாசமாக கிரியை செஞ்சான். அப்போ அந்த அதிகாரி சட்டத்தின் பிரகாரமாக செயல்படுற அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க அப்படி நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறாங்க, மத துவைசத்தோடு செயல்படுறவங்க இருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு சட்டம் தெரியணும், நமக்கு இந்தியரில் நமக்கு என்ன உரிமை இருக்குது. இல்லை, இது சம்மந்தமாக இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான். இப்போது இது வந்து அவங்களுடைய கிராமத்துக்குள்ளேயோ அவங்களுடைய பட்டணத்துலேயோ ஒரு பப்ளிக்லேயோ போகிறோம், பிரச்சனை பண்ணுறான், அதை கூட ஓரளவு நம்ம ஒரு லாஜிக்கை ஒத்துக்கலாம். நம்ம சர்ச்சுக்குள்ளே விடுறாங்கல்ல, அந்த வரும்போது ஒரு பாஸ்டர் நான் பார்த்தபோது என்னுடைய மனதில் வந்து தோன்றின காரியம், விசுவாசிகள் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, விசுவாசிகள் யாருக்கோ வந்த காரியம் மாதிரி பேசாமல் கை கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டரை வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு, அவர் பாஸ்டருக்கு புத்தி சொல்கிற மாதிரி பாஸ்டரை பிடிச்சிட்டு அவன் வந்து தோளில் கை போட்டுருவேன். இப்போ இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் நம்ம இடத்துக்குள்ளே வந்து நடந்தால், இப்படி நடந்தால் விசுவாசிகள் இது யாருக்கும் அந்த மாதிரி இப்படி தான் நிற்கணுமா? இது இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? விசுவாசிகளுக்கு கத்தர்கத்த வைராக்கியமே இல்லை. அவங்க ஒன்லி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறதான் நோக்கமாக இருக்கே தவிர இயேசுக்காக நிற்கணும், வைராக்கியமாக நிற்கணும் அப்படின்றது இல்லை. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளை கூப்பிட்டு நீங்கள் இயேசுவை பற்றி பேச விட மிரட்டும் போது, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா கேட்டாங்க. தைரியம், கண்டிப்பாக பயப்படலை. அடித்தா அடி, நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம், ஆனால் தைரியமாக பேசணும். இல்லை, இன்னொரு ஸ்டெப் முன்னால் போய் அவங்கள பார்த்து வந்து நேருக்கு நேராக ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட அந்த கல்லறையன்னு கூட வந்து பேசுகிற அளவுக்கு தைரியமாக தான் பேசியிருக்காங்க. ஸ்தேவான் அவங்க அன்றைக்கி அப்படி தான் இருந்தாங்க, பயப்படலை. அப்போ இந்த பயத்தை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். இந்த பயத்தை நாவி கிறிஸ்தவங்களை விட்டு, பாஸ்டர்மாரை விட்டு, சபையை விட்டு போகணும். அதை தான் இப்போ நான் கேட்க வந்தேன். அந்த எழுப்புதல் வரும்போது இது மாதிரியான முதல் கட்டமாக சில நெகட்டிவாக சத்துரு அவன் சைட்லேருந்து சில காரியங்களை செய்வான். அதில் முதல் காரியம்தான் இந்த எழுப்புதல் சம்மந்தப்பட்ட ஜனங்களையும் அந்த எழுப்புதல் பாத்திரமான ஊழியர்களையும் அச்சுறுத்துறது, பயமுறுத்துறது, இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி வரும்போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்காக அவங்க எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டா இது இனி எதிர்காலத்தில் இதெல்லாம் வரும் இல்லை நிறைய இடங்கள்.
ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஒவ்வொரு ஊழியரும் நம்ம பயத்தின் ஆவி ஆண்டவர் தரல, தேவனை பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறாரு, ஆண்டவருக்கான வைராக்கியமாக நிற்கணும் அப்படின்ற அந்த பயத்தை நீங்கி ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம், அந்த ஆவியானவர் தருகிற பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தைரியமாக நிற்பேன். ஸ்தேவான் பயப்படாமல் பேசுகிறார். அவருக்கு ரொம்ப பல்ல கட்டிக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க, ஆனால் அவர் பயப்படல, தைரியமாக பேசுகிறார். அந்த மாதிரி ஆண்டவருக்காக தைரியமாக பேசுகிற ஒரு அபிஷேகத்தை விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ளணும், ஊழியக்காரங்களும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ பயமுறுத்துகிற ஆவியை பயன்படணும். மனிதர் மூலமாக, இப்படி அமைப்புகள் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் கிரியச்சுகிற ஆவிகள், அதான் அதிகாரத்தில் கிரியச்சுகிற ஆவி, அதான் இந்த பொல்லாத ஆவியினுடைய அடிமைப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவியை பயன்பட நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி ஆவிகள் நம்ம பக்கம் வரை பயப்படும். இதுதான் நீங்கள் சொல்கிற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு காரியம். நம்ம பிசாசை துரத்துறதுக்கு அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அதை அப்போஸ் பண்ணினா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெரிய அதிகாரங்களுக்கு நடுவில் நீங்கள் எதிர்த்து மாத்திரம் நின்று 2 கேள்வி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவி அவங்கள விட்டு விலகிறோம், சூழ்நிலை அப்படியே மாறிடும். ஏன்னா அந்த ஆவி போயிருந்த அந்த பயப்பட அந்த ஆவி மேலே ஏறும். ஆமாம், தைரியமாக இயேசுவின் நாமத்தால் எதிர்த்துட்டோம்னா அந்த ஆவி அடங்கிடும். அப்போ இதைத்தான் நம்ம கட்டாயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாக அறிஞ்சிருக்கணும். அந்த எதிர்த்து இருக்கிற அந்த பவர் நமக்குள்ளே கிடைக்க முடியும் நம்ம. ஆமாம், இது முதல் பகுதி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்போ ஏற்றுனா எதுக்கு ஒரு கன்னத்துலேருந்து அடுத்த கன்னத்தை காமிச்சிட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த நம்ம பேசும்போது அதையும் கொஞ்சம் பேசிடணும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தானே ரொம்ப. ஆமாம், ரொம்ப முக்கியம். அப்போ எங்களுக்கு அப்படி வந்தபோது ஆண்டவர் எப்படி நடத்தினார் அதையும் சொல்லணும். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரங்க இதை அறிந்து கொள்ளணும். எழுப்புதல் காலத்தில் சாத்தான் எழும்புவான், பயமுறுத்துவான், தாக்குதலை நடத்துவான், முடக்கு போட நினைப்பான், நம்மளை எந்தாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ண நினைப்பான். அந்த ஆவிகளை இப்போதிருந்தே நம்ம கட்டி ஜெபிக்கணும். பலவான் கட்டப்படணும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி இருக்குது, அதிகாரத்தில் கிரியச்சுகிற ஆவி. இந்த ஆவிகளை நம்ம பயன் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கணும். உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ஆவிகள், தைரியமாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடமனதாக இருக்கணும். எந்த இடத்துலையும் தைரியமாக உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். பயப்படக்கூடாது. துணிஞ்சு நின்று நீங்கள் செய்யும்போது எதிர்த்து வருகிற பிசாசம் மடங்கிடுவான். அது கர்த்தர் முடக்கி போடுவார். அந்த பலன ஆவியானுடைய வல்லமே நம்ம பெற்றுக்கொள்ளணும். எல்லாருமே ஆண்டவருக்காக, நமக்கு என்ன ஐயா நமக்கு வேண்டாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்காக, இயேசுக்காக, அவர் தூஷிக்கப்பட, அவருக்கு ஒரு இழுக்கை கொண்டு வர காரியத்தில் நம்ம இடம் கொடுக்காதபடி தைரியமாக ஆண்டவருக்காக பேசணும், நிற்கணும். அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அதிகாரம், நம்முடைய தேசம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, இதெல்லாம் அறிந்து கொண்டு அதில் பலம் உள்ளவர்களாக நம்ம நிற்கணும். வெறும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுடைய இதயத்தில் கை வைங்க. அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார், அந்த பலனை தருவார். இனி நீங்கள் எதுக்கு இந்த சூழ்நிலை கண்டு பயப்படக்கூடாது. இயேசுக்காக வைராக்கியமாக தைரியமாக நிற்கணும். அந்த கிருபை தர உங்களுக்காக இப்போ தீர்க்க தரிசி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதை பெற்றுக்கொள்ளுங்க. கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் ஆண்டவரே. எழுப்புதல் காலத்தில் எங்களுக்கு பிரதானமாக தேவை ஒரு ஆவிக்குரிய வைராக்கியமும் ஒரு தைரியமும். ஆண்டவரே, சத்துரு இந்த எழுப்புதலை விழுங்குவதற்காக, எழுப்புதலுக்கு எதிராக எதிர்த்து நிற்பதற்காக, எழுப்புதல் தீயை அணைப்பதற்காக எந்தெந்த விதங்களில் யார் யாரை பயன்படுத்தி முயற்சிகளை செய்தாலும் நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு சின்ன இடத்தை கூட விட்டு கொடுத்து விடாமல் ஆண்டவர் இந்த எழுப்புதலை குறித்த ஒரு வைராக்கியம், எழுப்புதலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தைரியம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரும்படிக்காக ஆண்டவரே, இனி வரக்கூடிய எழுப்புதலை மாத்திரமல்ல, எழுப்புதலை ஒட்டி நாங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளை நாங்கள் அறிந்து இப்பொழுதே அதற்காக நாங்கள் ஜெபித்து அதற்கு எதிராக கிரியை செய்ய ஆயத்தப்படுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத சத்துருவின் வல்லமை, அதனுடைய தந்திரங்கள், ஆண்டவரே அதனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கட்டி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். வெறும் எழுப்புதல் வருவதற்கு மாத்திரமல்ல, அந்த எழுப்புதலுக்கு எதிராக வருகிற தடைகளையும் நாங்கள் தகர்த்து எதிர்த்து
உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுப்புதலின் ஆவியை தருவதைப் போலவே, ரட்சிப்பின் ஆவியை தருவதைப் போலவே, ஊழியத்தின் ஆவியை தருவதைப் போலவே, தைரியத்தின் ஆவியை, திடமான ஆவியை நீர் கர்த்தாவே நீர் அவர்களுக்குள் தந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் நாங்கள் எழுப்புதலை விட்டு கொடுத்து விடாமலும், எழுப்புதலை ஆண்டவரை ஏதாவது காரியங்களை பேசி நாங்கள் ஆண்டவரை மன தைரியம் இல்லாமல் போய்விடாதபடி, சத்துரு எங்களை ஜெயித்து விடாதபடி, கர்த்தராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆவினால 7 மடங்குமாக பலப்படுத்தி நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர் எந்த இடத்திலும் பயப்படவும் இல்லை, நடுங்கவும் இல்லை ஆண்டவரே. அவர்கள் எந்த காரியத்தை குறித்தும் அவர்கள் பின்னிட்டு திரும்பவும் இல்லை. அதே போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் விதைக்க போகிற அந்த எழுப்புதல், அந்த வித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கடந்து வரும்போது ஆண்டவர் அதை எதிர்க்கத்தக்கதான எல்லா விதமான பலத்தினாலங்களை நிரப்பியறலும், அதற்கு எதிர்த்து வருகிற சாத்தானை துரத்துகிற தைரியத்தையும் அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்தரலும். எங்களுக்குள் நீர் தந்திருக்கிற அதிகாரத்தை விளங்கிக் கொள்ள ஞானத்தையும் பலனையும் தாரும். இப்பொழுதிருந்தே நாங்கள் வரப்போகிற எழுப்புதலுக்கும் எழுப்புதலுக்கு எதிராக வரக்கூடிய தடைகளையும் எதிர்நோக்கி ஜெபிக்க ஒவ்வொருடைய இதயத்திலும் இதை ஆழமாய் பதித்தரலும். ஆமென். கர்த்தருடைய கரத்திலே இவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், தைரியப்படுத்தி இருக்கிறார். இன்னும் இதை குறித்து எழுப்புதல் காலத்தில் என்ன மாதிரி போராட்டம் வரும், நம்ம எப்படி எதிர்த்து நின்று ஜெபிக்கணும், ஜெயிக்கணும், சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு மேற்கொள்ளணும், அதெல்லாம் நம்ம அறிந்து ஆயத்தப்படணும். மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கும் போது நாம் இது குறித்து இன்னும் அடுத்த தெளிவான காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவரை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.